ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்கிட்ட ரியல் மணி இல்லை, அதனால் லைவ் மார்க்கெட்டில் டெமோ ட்ரேட் பண்ணி என்னோட ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். உங்ககிட்ட ரியல் மணி இருந்தால் என்னோட ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணலாம். நீங்கள் இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜெரோதால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி டேட் November 10, டைம் 10:29 ஆகுது. பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பேங்க் நிஃப்டி 15 minutes டைம் ஃப்ரேம் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இந்த ஜோன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சுன்னா புட் சைடு என்ட்ரி கொடுப்போம். அப்படி இல்லாட்டி ஹை லெவல் இங்கே இருக்குது, அதையும் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இதையும் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா கால் சைடு வந்து என்ட்ரி கொடுப்போம். இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சுன்னா புட் சைடு என்ட்ரி கொடுப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம், அவசரப்பட வேண்டாம். இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி Thursday, அதனால் ப்ரீமியம் ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்கும். லாட்ஸ் வந்து ஒரு 4 லாட் வாங்கி ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணலாம். டைம் இப்போ சரியாக 12:13 ஆகுது. நான் வந்து இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே வந்து என்ட்ரி கொடுத்துட்டேன். அதாவது என்னோட லோ லெவல் இந்த இடத்துல இருக்குது. இதை வந்து பிரேக் அவுட் ஆனது நான் என்ட்ரி கொடுத்தேன். நான் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமேட்டு மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் மேலே போச்சு. அப்படி இருந்து நான் வந்து ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணலை. இப்போ வரைக்கும் ட்ரேடை வந்து நான் ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் வந்து 1200 கிட்ட போயிட்டுருக்கு. என்னோட என்ட்ரி டைம் 10:57. 41,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனில் 4 லாட் வந்து பை பண்ணியிருக்கேன். என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து 61.95. இதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 6,195. என்னோடய டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து ஒரு ப்ராஃபிட் நான் ஒரு 2000க்கு மேலே வந்ததும் ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். பிகினருக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து ஜோனை வந்து பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுங்க. அதுக்கு முன்னாடியே என்ட்ரி கொடுக்காதீங்க. ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் இப்போ சரியாக 12:25 ஆகுது. இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் 2,669 வந்து புக் பண்ணியாச்சு, சார்ஜஸ் போக. என்னோடய என்ட்ரி டைம் 10:57, எக்ஸிட் டைம் 12:17, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 89.25. நான் டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. அப்படி இருந்தும் ட்ரேடை வந்து நான் ஹோல்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 2000க்கு மேலே ப்ராஃபிட் வந்து கிடச்சா ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணலான்னு இருந்தேன். அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து கிடச்சதும் ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் ட்ரேட் வந்து எடுக்க போகிறதில்ல. ஏன்னா எனக்கு வீக்லி எக்ஸ்பைரி, அதனால் ப்ரீமியம் வந்து கரைஞ்சிக்கிட்டே வரும் டைம் ஆக. அதனால் நான் வந்து இந்த ப்ராஃபிட்டோட டே வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரைடேலேருந்து வீடியோ எதுவும் அப்லோட் பண்ணவே இல்லை. பர்சனல் ரீசன்ஸ்னால நான் வந்து அப்லோட் பண்ண முடியல. ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் வந்து ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். அதாவது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. இது வந்து பார்க்குறதுக்கு போல் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் மாதிரி இருக்குது. நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஃப்ளாக் மாதிரி இருக்குது. இதுதான் வந்து ஃப்ளாக் போல் பேட்டர்ன். ஒன்ஸ் இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்கலாம். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நான் செக் பண்ணி பார்த்தேன். மார்க்கெட் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக புட் சைடு தான் அதிகமான மூவ்மெண்ட் இருக்குன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதனால தான் நான் வந்து புட் ஆப்ஷனில் என்ட்ரி கொடுத்துட்டு வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல வந்து நான் ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணாததுக்கு ரீசனும் அதுதான். இவ்வளோ தூரம் மேலே போனாலும் நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக வெயிட் பண்ணேன். மார்க்கெட் வந்து கீழே இறங்குனேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இப்போ கீழே மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் பண்ணால் இது வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பரவாயில்ல, நம்ம ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ட்ரெண்டு வந்து எப்போல்லாம் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கோ அப்போதைக்கு டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படி இல்லைனா அப் ட்ரெண்ட், இதில் தான் வந்து ஒர்க் ஆகும். அதாவது ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் வந்துகிட்டே இருக்குது. இங்கே வந்து ஒரு டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணணும். புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்துருக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த டோஜி கேண்டிலோட லோ லெவல் இது வரைக்கும் நீங்கள் செட் பண்ணியிருந்துருக்கலாம். இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
அது மட்டும் இல்லாமல் ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து நான் ஜோன் ட்ராப்னு இருக்கேன், இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. இதை வந்து பிரேக் அவுட் ஆகிறப்போ நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்துருப்பீங்க. ஒரு சிலர் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமேட்டு இந்த கேண்டில் வந்து பார்த்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் உடனே ட்ரேட் எக்ஸிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு. அதனால நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி கேண்டில் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டே இருக்கும்போது ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.